ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக்கிமான் ஃபயர் ரெட் நஸ்லாக்கில் பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். போன எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா பிராக்கை முடிக்கிறதா பேசிகிட்டு இருந்தோம். பிராக்கை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ஜெயிச்சாச்சு. இப்போ நம்ம மவுண்ட் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம், பியூட்ரி சிட்டி முடிச்சுட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவிட்டில் லெவல் 16 தான் எவால்வ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே பார்ப்போம். ஓகே, பாய்சன் இருக்குது. 126 ஹெல்த்து இது ஏறி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏறி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமானை ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மவுண்ட் 3 போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்குவிட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 16 வந்துருச்சு. ஓகே மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் எவால்வ் ஆகும் போல். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்குவிட்டில் எவால்வ் ஆக போகுது. ஓகே பார்க்கலாம். ஆமாம், ஸ்குவிட்டில் எவால்வ் ஆகுது கைஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நஸ்லாக் ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இப்போ ஒரு போக்கிமான் செத்துதுன்னா ஃபெயிண்ட் ஆகிடுச்சுன்னா அது டெட்டாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளால் போர்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியாது பேட்டிலில். ஆன்டிடோடு அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்கே ஏதாவது புது போக்கிமான் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கேட்ச் பண்ணுற மாதிரி பிஜி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நீடோரேனை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன். நீடோரேன் வந்து பார்த்திங்கன்னா நீடோ கிங்கை எவால்வ் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பரான போக்கிமானு. ஸோ இப்போ லைட்டாக டேமேஜ் பண்ணி கேட்ச் பண்ணிடலாம். ஓகே போதும். ஸோ வாங்க கைஸ், கேட்ச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு போக்கிமான். ஓகே யூஸ் பண்ணலாம். போக்கி பாலை யூஸ் பண்ணியிருக்கோம். 1 2 3. ஸோ இன்னும் லைட்டாக டேமேஜ் பண்ணாலே செத்து போயிடும். இன்னொரு போக்கி பாலை போட்டு பார்ப்போம். சிக்கிரு. ஓகே கேட்ச் பண்ணியாச்சு கைஸ். நீடோரேன் வாஸ் காட். ஓகே டெக்ஸில் ஆட் ஆயிடுச்சு நீடோரேன். ஓகே கைஸ், எந்த நிக்நேமும் இப்போதைக்கு வைக்க வேணாம். இப்போ நம்ம போக்கிமானை போய் ஹீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் இது நஸ்லாக் சேலஞ்ச் வேறு. ஸோ கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க கைஸ். சின்னா பண்ணி விட்ருவாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் 3 வந்துட்டோம் இப்போது. ஸோ கைஸ், மவுண்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓகே கைஸ், நடுவில் ஒரு கால் வந்தது, முக்கியமான கால், பேசிகிட்டு இருந்தேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டை கண்டினியூ பண்ணலாம். நீடோரேனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவலப் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் கட் பண்ண நேரத்தில் உங்களுக்கு நான் லெவலப் பண்ணேன். உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, போர் அடிக்கக்கூடாதுன்னு தான் நான் அதெல்லாம் போடுறேன்னா சொல்லுங்கள், அதையும் போடலாம். ஓகே கைஸ், இங்கே நீடோரேனை வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோக்கஸ் எனர்ஜி யூஸ் பண்ண வச்சுருக்கோம். ஓகே, அதுவும் டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, பெக்கு யூஸ் பண்ணலாம். கம்மியாக தான் கைஸ் போகுது. ஸோ இது பத்தாதுன்னு நினைக்கிறேன்.
ஃபோக்கஸ் எனர்ஜி திரும்ப யூஸ் பண்ணலாமா? ஃபெயில்டு. ஓகே கைஸ், நம்ம வந்து வாட் டோட்டல் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு எந்தவித அந்தளவுக்கு எஃபெக்ட் பண்ணல. வாட்டர் கன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒன் ஷாட்டு. ஓகே கைஸ், ஓகே லெவல் அப் ஆயிடுச்சு நம்ம நீடோரன். திரும்ப நீடோரனை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் கைஸ் லெவல் அப் பண்ணணும். ஒரு ரேட் அட்டாக் விட்டுருக்கான். பெக்க யூஸ் பண்ணலாம். நல்லாவே போகுது. ஓகே ஓகே, பாய்சன் ஆயிடுச்சு ரேட் அட்டாக். ஓகே நம்மளுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக்கிமானை வந்து மாற்றிடலாம். ஒன் ஷாட் பண்ணிடலாம் ஈஸியாக. வாட்டரில் இப்போது ஒரு வாட்டர் கன் யூஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேவுக்குள்ளேயே ஒரு இது கட்டி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். நீடரன் வந்து பார்த்தீங்கன்னா 66 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்கு. ஜூ பேட் யூஸ் பண்ணுறாரு. நம்ம வந்து போக்கிமானை வந்து மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நீடரன் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஓகே, ஃபைட். ஃபோக்கஸ் எனர்ஜி வேணாம், பெக்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, எனர்ஜி ட்ரெயின் பண்ணியிருக்கு, ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை நம்ம மேலே. ஸோ இந்த மேட்செல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. லெவல் அப்பும் பண்ணணும். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ராக்கெட் கிரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த கிளெஃபேரியை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க போகிறோம். போக்கிபால் யூஸ் பண்ணிடலாம். கிளெஃபேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபேரி டைப் போக்கிமான், உங்களுக்கே தெரியும். ஓகே, ஷேக் ஆகுது. ஓகே கைஸ், பிடிச்சாச்சு கிளெஃபேரியை. ஓகே, கிளெஃபேரி டேட்டா வந்து பார்த்திங்கன்னா போக்கிடெக்ஸில் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு நிக் நேம் வைக்கலாம். என்ன வைக்கலாம்? ஓகே, இது ஒரு ஃபீமேலு, அதனால் சுகைஸ் இப்போதைக்கு நிக் நேம் வேணாம். ஓகே, வச்சு தான் ஆகணும் போல். இருங்க வைக்கிறேன். ரோஸ்ன்னு வச்சிடலாம். ஓ எஸ், எங்கே? ஓகே, ஓகே பேர் வச்சாச்சு. ஓகே, பேட்டில் பண்ணும் போல். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டீம் ராக்கெட் மெம்பரோட ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் ராக்கெட் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கன்ஸை வந்து அமுச்சு விட்ருக்குறாப்புல.
ஸோ நம்ம நீடோரன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதனால் அடுத்தது வாட்டோட்டில் கொண்டு வந்து முடிச்சிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூன் ஸ்டோன் கண்டுபிடிச்சி நம்மளோட கிளெஃபேரியை வந்து பார்த்திங்கன்னா எவால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எவால்வ் ஆகுது. கிளெஃபேபிள்னு நினைக்கிறேன் ஃபைனல் எவல்யூஷனு. ஓகே, ஆமாம் கிளெஃபேபிள். நான் மெயின் ஹைலைட்ஸை மட்டும் தான் கைஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன்.